அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சேனல்ல இப்போ சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி மூணுத்துக்கும் நம்ம தனித்தனிய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் சனி பெயர்ச்சிக்கு எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய வீடியோவும் போட்டிருக்கோம். குரு பெயர்ச்சியில மூணு ராசி தனியா பிரிச்சு போட்டிருக்கோம். ராகு கேது பெயர்ச்சிக்கு நம்ம அப்படி போடணும்னு கிடையாது. ஏன்னா ராகு கேதை பொறுத்த வரைக்கும் சர்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள். குரு பகவானுக்கு, சனி பகவானுக்கு ஸ்பெஷல் விசேஷ தன்மை, பார்வை எல்லாம் உண்டு. இவங்களுக்கு அப்படி பார்வை கூட கிடையாது. ஏன்னா சாயா கிரகங்கள். அதனால நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோவே போதுமானது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்து போட போகிற ஒரு வீடியோவும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். நம்ம இப்போ தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 விஸ்வாவசு வருடம் இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மாசப்பிறப்பு. இந்த புது வருஷம் எப்படி இருக்க போகுது? தமிழ் புத்தாண்டு. ஏன்னா ஒரு வருடம் பஞ்சாங்கம் எப்பவுமே வருஷம் சித்திரை மாதம் புது பஞ்சாங்கங்கள் வரும். அது வாக்கிய பஞ்சாங்கம் வரும், திருக்கணித பஞ்சாங்கம் வரும், நிறைய இருக்கும். இதை தாண்டி இதுல நம்ம இன்னைக்கு அந்த தமிழ் வருஷப்பிறப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஒரு ராசிக்கும் தனித்தனியா. இதை பார்த்துட்டு தயவு செய்து உங்க நண்பர்களுக்கு, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம 3 பயிற்சியும், சனி பயிற்சி, அதாவது நல்லா கேட்டுங்க, சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் மார்ச் 29 மாறி இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் தான். நான் திரும்ப என் வீடியோ பூரா தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா 2023 வருஷம் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஜனவரியில வந்தது திருக்கணிதப்படி. ஆனா வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு படி டிசம்பர்ல தான் வந்தது. அதே மாதிரிதான் ஒரு வருஷம் டிஃபரன்ஸ். இந்த வருஷமும் அப்படிதான் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மார்ச் அடுத்த மார்ச்சுக்கு தான் வரப்போகுது. ஸோ திருநள்ளாறு க்ஷேத்திரத்தில் என்ன டிக்ளேர் பண்றாங்களோ அதுதான் சனி பெயர்ச்சியை நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம திருக்கணிதத்தை ஒதுக்கிட போறது இல்லை. திருக்கணிதம் வேற, வாக்கியம் வேற. கோவில் லைன்ல பூரா மேக்சிமம் திருக்கணி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா கோவில் அர்ச்சகர்களும் அதான் ஃபாலோ பண்ணுவாங்க. திருக்கணித பஞ்சாங்கம் எப்படின்னா ஜோதிடர்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபாலோ பண்றது. பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அவ்வளோதான். மைனரா இருக்கும் டிஃப்ரெண்ட். சனி பயிற்சி மட்டும் ஒரு வருஷம் வரும். மீதி எல்லாம் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, எல்லா பயிற்சியும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தான் வந்துட்டு இருக்கும். அதுலலாம் எதுவுமே மாற்றங்கள் இருக்காது. அப்போ அந்த 3 பயிற்சியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம தனித்தனி வீடியோ போட போறோம். இப்போ சித்திரை வருட பிறப்பு மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாசம் பிறக்கும் போதே விசாக நட்சத்திரத்துல பிறக்குது. சித்திரை 1 காலையில ஒரு 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரதம திதி. அதுக்கப்புறம் துதியை ஆரம்பிக்குது. அதாவது பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை இல்லையா, அது சித்திரை வருஷ பிறப்பணி காலையில் 5 மணி வரைக்கும் பிரதம தான். அதுக்கப்புறம் தான் துதிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி காலையில 7, 7:15, 7:30 அந்த ரேஞ்ச் வரைக்கும் சந்திர பகவான் கன்னிராசியில் தான் இருக்காரு. அப்போ பிரவேசிக்க ஆரம்பிக்கும் போது சந்திர பகவான் கன்னிராசி தான். அதுக்கப்புறம் 7:30 மணி அந்த வாக்குல துளாராசிக்கு மாறிடுறார். இப்போ வருஷ பொறுப்புனாலே சூரிய பகவானை வச்சுதான் நம்ம பேசுவோம். சூரிய பகவான் மேஷ ராசியில பிரவேசிப்பார். அதாவது மீன ராசியில பங்குனி மாசம் பூரா இருந்து சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் மேஷத்துக்கு மூவ் பண்ணுவார். அதே மாதிரிதான் மகர சங்கராந்தி, பொங்கல், போகி பண்டிகை வரைக்கும் அவர் தனுராசியில் இருப்பார், குரு பகவான் வீட்டுல. மகர சங்கராந்தினா தன்னுடைய புதல்வனான சனி பகவான் வீட்டுல மகர ராசியில சூரிய பகவான் என்ட்ராகிறது தான் தைப்பொங்கல். அதான் மகர சங்கராந்தி. இப்படி நம்ம எடுத்துக்கணும். அப்போ நட்சத்திரம் விசாகம், திதி பிரதமை, கிழமை திங்கக்கிழமை, சோமவாரம், இந்து வாரம் சொல்லுவோம். அன்னைக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேஷத்துல சூரியன், ரிஷபத்துல குரு பகவான், கடகத்துல செவ்வாய் பகவான், கன்னி ராசியில கேது பகவான், சந்திர பகவான். காலையில ஒரு 7:20க்கு மேல சந்திர பகவான் துளாராசிக்கு மூவ் ஆயிடுவார். ஏன்னா ஒரு 54 மணி நேரத்துக்கு ஒரு மாறிட்டே இருப்பார். 2.25 நாளைக்கு சந்திரன் மாறுவார் இல்லையா? அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசி தான்.
திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனராசி. அந்த மீனராசியில ராகு பகவான் இருக்காரு, சுக்கிரனும் இருக்காரு, புத பகவானும் இருக்காங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் 9 கிரகத்தையும் சொல்லிட்டேன். இதுல நிறைய பேர் கேட்கறாங்க, பேப்பர்ல நியூஸ்ல வர்றது சனி பெயர்ச்சி இல்லைங்க, நிறைய ஜோசியருங்க சில பேர் இருக்கின்றாங்க, போயிட்டு இருக்கின்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபியூஷனே வேண்டாம், திருநள்ளாறு கணக்குப்படியே நம்ம எடுத்துப்போம். திருநள்ளாறு கணக்குப்படியே நம்ம சனி பெயர்ச்சி கும்பத்திலே வச்சுப்போம். அதை பேஸ் பண்ணியே நம்ம பலன் சொல்லலாம் இந்த வருஷ பிறப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாரோட மைண்ட் செட்டுமே எப்படி இருக்குன்னா, சனி பகவான் மாறலையாமேன்னு கேட்கறாங்க. நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பலன் சொல்லியிருக்கோம். ஆனா நிறைய பேருக்கு அந்த பேப்பர்ல நியூஸ்ல, ஏன்னா திருநள்ளாறு கஷேத்திரமே டிக்ளேர் பண்ணதுனால எல்லாரோட மைண்ட் செட்டுமே சனி பகவான் வந்து மாறல அப்படின்னு ஒரு பாதி பேர் இருக்காங்க. பாதி பேர் மாறிட்டாங்கன்னு சில கோயில் எல்லாம் பூஜைகள் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை சொல்லும் போது கன்ஃபியூஷனே வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டாவே கும்பத்தில் இருக்க மாதிரி நம்ம கணக்கு எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு? ஜென்மத்துல ராசியிலேயே சூரியன் உச்ச பலம் சூரியன். 12 ராசிகள்ல சூரிய பகவான் ஆட்சி புரிகிற இடம் சிம்மம், உச்சபலம் அடைகின்ற இடம் மேஷம். அந்த மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய் கடகராசியில போய் நீச்ச பலம் அடைகிறார். கடகத்துல செவ்வாய் பலம் இழக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, நான் பேசுற ஒரு பாயிண்ட் புரிஞ்சுங்கன்னா கிளியரா புரியும் உங்களுக்கு. அதே நேரத்துல 6ஆம் இடத்துல கேது பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்துல கேது பகவான், புதனோட வீடு. சந்திர பகவான் 7 மாறிடுறாரு. எங்க மாறிடுறாரு? துலாத்துக்கு மாறி. அப்ப சந்திரன் நம்ம துலாம்லே கணக்கு எடுத்துப்போம். ஏன்னா வருஷப்பர் போறது கொஞ்சம் டைம்ல மாறிடுறாரு. அடுத்த மணி நேரத்துக்கு ஃபுல் டே ஒன்னும் அங்க இல்ல, காலையிலே 7 மாறிடுறாரு. அப்ப சந்திரனை துலாம்லே நம்ம கணக்கு எடுத்துப்போம். சரியா? அதுக்கப்புறம் அப்ப 7ஆம் இடத்துல சந்திரன் அப்படி வச்சுக்கங்க. அதே நேரத்துல சந்திரனோட பார்வை நேரா மேஷத்தை பார்க்குது. ராசிய மேஷ ராசிய சந்திர பகவான் பார்வை அங்க பார்க்குது. அதை நீங்க கணக்குல கொள்ளணும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கும்பத்துல சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி. அப்ப கும்பத்துல இருக்கிற சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையா எங்க பாக்குறாரு? உங்களுக்கு மேஷத்தை பாக்குறாரு. கும்பத்துல இருந்து 3ஆம் பார்வை மேஷம், அத சனி பகவான் பாக்குறாரு. அப்ப ராசிய மேஷ ராசிய சனி பகவானுடைய பார்வை பார்க்குது. அப்ப சூரியனும் இருக்கிற இடத்த சனி பகவான் பார்க்கிறாரு. சூரியன் சனியை பார்க்க முடியாது, சனி பகவான் தான் சூரியனை பார்க்கிறாரு. பொதுவாகவே ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்களே 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம என்ன சொல்லுவோம்னா சனி தோஷம்னு எடுத்துப்போம், பித்ரு தோஷம்னு எடுத்துப்போம். சில 2 பேரும் நேர்பார்வை பித்ரு தோஷம் சனி தோஷம்னே எடுத்துக்கலாம் நம்ம. சரியா? அடுத்தது 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல, லாபஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு கும்பத்துல. விரயஸ்தானம் யாரு? அங்க வந்து ராகு பகவான், புத பகவான், சுக்கிர பகவான். சுக்கிரன் வந்து இந்த இடத்துல உச்சபலம், புதன் வந்து நீச்ச பலம். உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. அப்ப மேஷராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பம் தன வாக்குஸ்தானத்துல குரு பகவான். ஏன்னா குரு பகவான் மே மாசம் தான் மாற போறாரு. ராகு கேது பேச்சுனா மேலதான் வருது. அது 2மே ஒண்ணுதான், திருக்கணித வாக்கியம் மாற போறது இல்லை. சரிங்களா? அப்போ வருஷம் பிறக்கும் போது குடும்ப தன வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இருப்பது மிக மிக சிறப்பு. மேஷராசிக்கு ஒரு அருமையான ஒளிமயமான எதிர்காலம் இந்த தமிழ் வருஷ பிறப்புல ஆரம்பிக்குது. 2ஆம் இடம் வலுப்பெறுது. அதே நேரத்துல உங்களோட 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், கடகம், காலபுருஷ தத்துவப்படி அங்க செவ்வாய், அதாவது மேஷராசிக்கு அதிபதி அங்க போய் நீச்ச பலம் அடைஞ்சிடுறார். நீச்ச பலம் அடைந்தாலும் நீச்சன் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் எதிரில் நீச்ச பங்கராஜகன் ஒண்ணு இருக்கு. அப்ப சந்திர பகவான் எப்பப்போ இந்த கடகத்துக்கு வராரோ அப்பப்போ அந்த பலம் அந்த மாசத்துல இருந்தா ஒரு விசேஷத்தன்மை. செவ்வாய் இருக்க போற நேரத்தில் சந்திரன் அங்க வந்துட்டாருன்னா நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யும். இப்ப சந்திர பகவான் வந்து கண்ணில இருந்து துலாத்துக்கு போயிட்டாரு இல்லையா? அப்ப அவருடைய பார்வை மேஷத்தை பார்க்கிறாரு. அப்ப மாத்திருகார் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் மேஷத்தை பார்ப்பது சிறப்பு. சூரியனும் சந்திரனும் பார்த்துக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 6ஆம் இடத்துல கேது இருப்பது அவ்வளவு நல்லது கிடையாது. ருணரோக சத்துருஸ்தானத்துல கேது இருப்பது மேஷராசிக்கு ஒரு நெருக்கடியான நேரம் தான். கடந்த ஒரு 16 மாசமாவே
உங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருந்திருக்கும் மேஷராசிக்கு. அதாவது பண வரவு குறைந்திருக்காது, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பணம் வந்துடும், ஃபேமிலிஸ் நல்லா இருந்தாலும். அதே மாதிரி சனியோட பார்வை கொஞ்சம் உங்களை கஷ்டப்படுத்திருக்கும். ஏன்னா மேஷத்தில் சனி நீச்சம். இப்போ கும்பத்தில் சனி பகவான் மேஷத்தை பார்த்தாலும் அங்கே நீச்ச பலம் தான், ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கும். அதை தாண்டி நிறைய செலவு வச்சிருப்பார் ராகு. விரைய ராகு இல்லையா, அடிச்சு செலவை ஒரு வழி பண்ணியிருப்பார் உங்களை. தேவையில்லாததுக்கெல்லாம் நிறைய செலவு, நிறைய பணம் இழந்திருப்பீங்க, வெளியிலே சொல்ல முடியாது. நஷ்டம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க மேஷராசி. என்னடா இது, நம்ம 10 ரூபாய் வச்சா 100 ரூபாய் செலவு வருது, சேமிப்பெல்லாம் கரையிற மாதிரி இருக்கும். எவனோ உங்க பணத்தை எடுத்துட்டு இருப்பான். சொல்ல போனாக்கா பணத்தை நிறைய நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு இழப்பு நிறைய சந்திச்சக்கூடிய ஒரு தருணம். நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் நிறைய, அதாவது நம்ம கூட இருந்தவங்களே உங்களை ஏமாத்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும் மேஷராசி. இப்போ அது 6ஆம் இடத்து கேதுவும் அந்த அளவுக்கு சரியில்லை. அதே நேரத்தில் மேஷராசிக்காரங்க புத தசை நடந்துருக்குதுன்னா உண்மையிலே டஃப் தான் உங்களுக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி தசை நடக்கவே கூடாது, அதுவும் ஒரு பிரச்சனை. அப்போ சித்திரை பிறக்கும் போது மேஷராசிக்கு பொதுப்படையா குடும்ப தனவாக்குஸ்தானம் அருமையாக இருப்பது நல்லது. உங்க ராசிய சந்திர பகவான் 7ஆம் பார்வையா பார்க்கறதும் ஒரு சிறப்பு. அதே நேரத்தில் சனி பகவான் 3ஆம் பார்வையா பார்ப்பது விசேஷம் சொல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லன்னு தான் எடுத்துக்கணும். இரண்டாவது சூரிய பகவான் சனி பகவான் பார்ப்பது அவ்வளவு விசேஷம் அல்ல. உங்க ராசியாதிபதி நீச்சம் அடைவதும் சில மைனஸ் பாயிண்ட் தான். விரையராகும் நிறைய செலவு வைக்கிறாரு. இதை தாண்டி 6ஆம் இடத்துக்கு கேதுவால நிறைய மன பாதிப்புகள். ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் வருட பிறப்பு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு, ரொம்ப ஓகோன்னா நம்ம எடுத்துக்க முடியாது. அதே நேரத்தில் நீங்க எதை பத்தி யோசிக்க தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி ஸ்தானத்திலேயே சூரியன் வருவது சிறப்பு, சூரிய பகவான் வருவது மிக மிக சிறப்பு. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா சூரியன் உச்சபலம் அடைகிறார் இல்லையா, அது நல்லதுதான். நீங்க அதனால எதுவும் நெகட்டிவால எடுத்துக்க தேவையில்லை. வருஷ பொறுப்பு நல்லா தான் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு தானே அவர் வராரு, உச்சபலத்தில் வந்துடுறாருல சூரியன். அதனால பயப்பட தேவையில்லை. அதே நேரத்துல சில மைனஸ் இருக்க தான் செய்யும். பொது பலன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் திருமணமாகாதவங்க திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த புத்தாண்டு பிறகுற டைம் எப்படின்னா நல்ல டைம் தான் உங்களுக்கு. ஏன்னா சந்திரனோட பார்வை அன்னைக்கு ஃபுல்லா உங்க ராசியை பார்க்குது, அதுவே ஒரு விசேஷம் தான். மாத்ருகாரகனுடைய பார்வைப்படும் போது விசேஷம் தான், தப்பு கிடையாது. சூரியனும் சந்திரன் பார்க்கறது சில நேர்மறை இருந்தாலும் நல்லதுதான், தப்பு கிடையாது. நெகட்டிவா ரொம்ப கொண்டு போக மாட்டார். சுக்கிரன் வந்து 12ல இருக்கிறது விரயஸ்தானத்தில், அது உச்சபலத்தில் இருக்காரு. ஸோ பண உறவு குறை இருக்காது, சந்தோஷங்களுக்கு குறை இருக்காது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அது தாங்கி தாங்கி லைஃபை நடத்தக்கூடிய வலிமை பிடிச்சதான் மேஷராசி. ஏன்னா அது வந்து அஸ்வினி நட்சத்திரம், பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் வந்துருது இல்லையா. அப்ப கேது பகவான் நட்சத்திரமே அங்க மேஷத்துல தானே வருது. ஸோ அதனால வலிமை, எதையுமே தாங்கக்கூடிய ஒரு வலிமை, ஒரு தைரிய சக்தின்னுவாங்க, அது எல்லாமே மேஷத்துக்கு உண்டு. மேஷராசிக்கு தமிழ் வருட பிறப்பு ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு சொல்லனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. முக்கியமா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபடுங்க. அதே நேரத்துல திங்கக்கிழமை வர்றதுனால அன்னைக்கு எல்லாருமே முடிஞ்ச அளவு கோயிலுக்கு போனாலும் சிவன் கோயிலுக்கு போங்க, சிவபெருமானை வழிபடுங்க. சோமவாரம் விசேஷமான ஒரு தன்மை கொண்டது. பொதுவாக எல்லாருமே ஆங்கில வருட பிறப்புனா கோயிலுக்கு போயிடுறாங்க, தமிழ் வருஷப்ப எல்லாரும் மறந்துடுறாங்க. இது எல்லாமே அப்படியே ஃபாரின் சைடில் வந்துச்சு இந்தியாவில். நல்லா கேட்டுங்க, தமிழ் வருட பிறப்பு தான் இன்னைக்குமே உகந்தது. ஆங்கில வருட பிறப்பு தனுர் மாசத்துல வருது, மார்கழி மாசத்துல. அது ஃபாரின்ல தான் கொண்டு, இப்போ இந்தியாவில் தலைகீழ போயிட்டு இருக்கு எல்லாமே இல்லையா, அவங்களுக்கே தெரியும். ஆங்கில வருட பிறப்புனா கோயிலில் 1,00,000 பேர் இருக்கான்னா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு 10,000 பேர் தான் இருப்பான். ஏன்னா எல்லாரும் அதுதான் நியூ இயர்ன்றாங்க. ஆனா இதுதான் நியூ இயர் நமக்கெல்லாம். இதுதான் இது வந்து மலையாளத்துல நம்ம சித்திர விஷு அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். வடநாட்டிலையும் இதை பிரமாதமா கொண்டாடுறாங்க, தமிழ் வருட பிறப்பு சித்திரை 1. அதனால அனைவருக்கும், மேஷராசி நேயர்களுக்கும் இந்த தமிழ் வருட பிறப்பு நல்ல விதமாக பிறந்து இந்த வருடம் உங்களுக்கு அருமையாக அமைய எல்லாம் வல்ல எம்பெருமான் அனுக்கிரகம் புரியட்டும். குலதை வழிபாடு பண்ணுங்க, முடிஞ்சாலும் வருஷப்பொரு பண்ணிக்கு ஏழை எல்லோர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. வெயில் நிறைய இருக்க போகுது, கத்திரிய அக்னி நட்சத்திரம்லாம் இந்த சித்திரையில தான் வரப்போகுது, ஆரம்பிக்குது இல்லையா, மே 4ஆம் தேதி. அதனால அந்த நேரத்தில் நிறைய
நீர் பந்தல், மோர் பந்தல் இப்படிலாம் வச்சிருப்பாங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுங்க, பறவைகளுக்கெல்லாம் உணவு வைங்க, தண்ணி வைங்க. அங்கங்க ஜீவராசிகள் ரொம்ப கஷ்டப்படும் வெயில் காலத்துல. அதுக்கெல்லாம் செய்து நம்முடைய கர்மாவை நல்லபடியா கழித்து இந்த வருடப்பிறப்பு நல்ல விதமாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். நானும் மனதார உங்களுக்கு நல்ல விதமாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.